வணக்கம். இன்னைக்கு உலகமே ஒரு மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி போயிட்டுருக்கு. அதுதான் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ். நாம் குடிக்கிற தண்ணியில் கண்ணுக்கு தெரியாத பிளாஸ்டிக் துகள்கள் கலந்து அது நம்ம உடம்புக்குள்ளே போய் ஹார்மோன் இம்பேலன்ஸ்லேருந்து கேன்சர் வரைக்கும் பல நோய்களுக்கு காரணமாக அமையுது. சமீபத்தில் வந்த ஒரு ஆராய்ச்சி என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம முருங்கை விதைகள் தண்ணீரில் இருக்கிற 98% மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை அகற்றும் அப்படிங்கிறது தான். இதை ஒரு பெரிய புரட்சியாக உலகம் பார்க்குது. ஆனால் ஒரு மருத்துவராக நான் இதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியத்தை விட ஒரு பெருமை தான் வருது. ஏன்னா பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம சித்தர்கள் தேற்றாங்கொட்டை பற்றி அவங்களோட ஏடுகளில் தெளிவாக எழுதி வச்சுருக்காங்க. சித்த மருத்துவத்தில் தேற்றாங்கொட்டைக்கு ஒரு தனி இடமே இருக்குது. தேற்றான் அப்படின்னா தெளிவாக்குறதுன்னு அர்த்தம். அந்த காலத்தில் கிணத்து தண்ணிலேயோ இல்லை குளங்குட்டைகளில் தண்ணி கலங்களாக இருந்தால் ஒரு தேட்டாங்குட்டையை எடுத்து அந்த பானையோட உட்புறத்தில் தேய்ப்பாங்க. அப்படி தேய்க்கும் போது அந்த விதையில் இருக்கிற பாலி எலக்ட்ரோலைட்ஸ், தண்ணியில் இருக்கிற அசுத்தங்கள், கிருமிகள், ஏன் இப்போதைய அறிவியல் சொல்கிற இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ், இந்த மாதிரி நுண் துகள்களை கூட ஒன்றா திரட்டி அடியில் தங்க வச்சிடும். இன்றைக்கி நம்ம பெரிய பெரிய மிஷின் வச்சு கெமிக்கல் போட்டு பண்ணுற ஒரு விஷயத்த ஒரு சின்ன விதையை வச்சு அன்றைக்கே நம்ம சித்தர்கள் செஞ்சு காட்டியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பயன்படுத்துகிற வாட்டர் ஃபில்டர்ஸில் தண்ணியில் இருக்கிற நல்ல மினரல்ஸ் எல்லாமே வெளியேறிடுது. ஆனால் தேட்டாங்கொட்டை மூலம் சுத்திகரிக்கப்படும் போது தண்ணியோட பிஹெச் லெவல் மாறாமல் இயற்கை தாதுக்கள் அப்படியே இருக்கும்னு அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. இது வெறும் தண்ணியை சுத்தம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த நீருக்கு ஒரு மருத்துவ குணத்தையும் கொடுக்குது. நவீன அறிவியல் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிற இந்த விஷயத்த பொருளற்றதுன்னு நாம் ஒதுக்கி வச்ச சித்தர்கள் பல காலம் முன்னாடியே சொல்லிட்டாங்க. அதனால் புது டெக்னாலஜியை நம்ம ஏற்றுக்கும் அதே வேளையில் நம்ம முன்னோர்களோட இந்த ஆழமான அறிவியலையும் நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும். இயற்கையோடு இணைந்து வாழ்வது தான் என்றைக்குமே ஆரோக்கியமானது. நன்றி.